இந்த பீட்ரூட் இந்த விளைச்சலை பாருங்க. இந்த பீட்ரூட் வந்து 1 கிலோ நிற்குது. இது வந்து 125 கிராம் நிற்குது. ரெண்டும் வந்து ஆர்கானிக் தான். ரெண்டும் வந்து ஒரே தோட்டத்தில் விளைஞ்சது. ஆனால் இது சரியான விளைச்சலில் இருக்குது பாருங்க. இந்த விளைச்சல் வந்து 1.5 கிலோ நிற்குது இந்த விளைச்சல். ரெண்டும் வந்து ஆர்கானிக் தான். ஒரே தோட்டத்தில் விளைச்சல் ரொட்டாபிட். இந்த பீட்ரூட் ரொட்டாபிட்னு வந்து டச்சில் சொல்கிறது பீட்ரூட். இந்த பேர் நாங்கள் தமிழில் வந்து பீட்ரூட்னு சொல்லுவோம். வேறு எப்படி இருக்குன்னு இந்த பீட்ரூட் விளைச்சல் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வந்து வேறு இருக்கும். நீங்கள் கடைகளில் பண்ணுற பீட்ரூட் வந்து இப்படியான முறையில் தான் தெரிவு செய்து சுத்தம் செய்யப்பட்டு தெரிவு செய்து இப்படித்தான் கடைகளுக்கு வருகின்றது. இப்படி பாருங்கள், இது வந்து ஆர்கானிக் வந்து பியோன்னு சொல்லி டச்சில் அழைக்கப்படுகின்றார்கள். மருந்தடிக்காத சுத்தமான பியோ பீட்ரூட் தான் இந்த பீட்ரூட். இப்படியான முறையில் மெஷினில் வந்து தெரிவு செய்து கடைகளுக்கு வந்து அனுப்புவதற்காக அதில் இருக்கிற பழுதுகளை வந்து எடுத்து இப்படியே பேக்கிங்குக்கு போய்கொண்டிருக்கின்றது மெஷின் ஊடாக. அந்த இதை பீட்ரூட்டை தான் பாருங்கள். இது வந்து நான் இருக்கும் ஏரியா 20 கிலோமீட்டர் சுற்றளவில் தோட்டங்களில் வந்து விளைய வைத்துத்தான் இந்த ஃபேக்ட்ரிக்கு இந்த தொழிற்சாலைக்கு வந்து இந்த தொழிற்சாலை ஊடாக சுத்தம் செய்யப்பட்டு கடைகளுக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு இங்கிருந்து அனுப்பப்படுகின்றது. அப்படியான இது வந்து எங்கள் ஊரில் எப்படி சாப்பிட்டா எப்படி சுவையாக இருக்குமோ அதே தன்மை இருக்கிறது இந்த பீட்ரூட்டில். இனிப்பாகவும் சுவையாகவும் திறமாக இருக்கின்றது. இதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த மிஷின் ஊடாக பேக்கிங்குக்கு போய்கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு பீட்ரூட் வந்து அந்த மிஷின்களுக்கு வரும்போது பெரியதுன்னு சொன்னால் எங்கேயும் அந்த மிஷின்கள் வந்து நின்றுவிடும். அதைத்தான் எடுத்து நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். எப்படி அந்த விளைச்சல் என்று பார்த்துருக்கின்றேன். இந்த தோட்டங்களில் இப்படி அந்த விளைச்சல் வருவதற்கு காரணம் வந்து அந்த இடைகளில் வந்து அந்த முளைக்காமல் இருப்பதனால் அதனால் இந்த 1-2 இப்படி பெருசாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றால் அந்த விதைகள் போட்டிருக்கும் போது அந்த விதைகள் வந்து நெருக்கமாக இருந்தால் இப்படி கணக்கான சைஸுகளில் வரும். இல்லைன்னு சொன்னால் இப்படி பெருசாக வர வேண்டிய கட்டம்.